ரைட். அனைத்து மாணவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு யாராச்சும் நியூ ஜாயின் இருக்கீங்களா? புதிதாக யாரும் இணைந்து கொண்டிருக்கீங்களா? பிள்ளைகள், புதிதாக இன்றைய தினம் யாரும் இணைந்து கொண்டிருக்கீங்களா? இல்ல போல சார். அதுதானா? ஆமா சார். ஓகேமா, ரைட். நம்ம பாடப்பரப்புக்கு வருவோம். ஒரு கேள்வி ஒண்ணு கொடுத்தீங்க. என்ன கேள்வி கொடுத்தேன்? சுகாதார சேவையின் செயற்பாடுகள். ரைட். கடந்த வாரம் வந்து ஒரு கேள்வி ஒன்று கொடுத்தேன். ரைட். அந்த கேள்விக்கு விட தேடி வந்தவங்க யாராரு சொல்லேலுமா? ஓகே, அர்ஷினி சொல்லுங்கம்மா, நீங்க பாப்போம். வைத்திய சிகிச்சைகளை நடத்துதல், ஓகே, நோய் தடுப்பு வேலை திட்டங்களை செயற்படுத்துதல், சரிம்மா. நோயாளர்களுக்கு சிகிச்சை அளித்தல், ம், சுகாதார கல்வி வழங்கும் வேலை திட்டங்களை செயற்படுத்தல், ஓகே, பாடசாலை மாணவர்களுக்கான சிகிச்சை மற்றும் ம், பற்சாதார சேவையை மேற்கொள்ளல். ஓகே. குட் ஈவினிங் குட் சிகிச்சை ஈவினிங். அளித்தல். ஓகேம்மா, ஓகே. யாசினி, ஓகே. குட் ஈவினிங் அர்ஷினி. ஓகே, நன்றிம்மா. ஓகே, ரைட். அர்ஷினி வந்து கடந்த வாரம் வழங்கப்பட்ட அந்த வினாவுக்கான விடையை தேடி வந்திருந்தாங்க. வேற யாரும் இருக்கீங்களா பிள்ளைகள்? மைக்கை கொஞ்சம் மீட் பண்ணிக்கொள்ளுங்க. தேவையான சந்தர்ப்பத்தில் மாத்திரம் நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம். ரைட். பார்க்கலாம் பிள்ளைகள். வந்து கடந்த வாரம் நம்ம பார்த்த விடயங்கள் என்னென்ன விடயங்கள் பார்த்தோம்? சொல்லேலுமா யாருக்காச்சும்? கடந்த வகுப்புல நாம் பார்த்த விடயங்கள், அதாவது கலந்துரையாடிய விடயங்கள் என்னென்ன விடயங்கள்னு சொல்ல முடியுமா? யாருக்கு சொல்ல இயலும்? சத்தமே இல்லாம இருக்கு. ரைட். ஓகே, பார்ப்போம். கடந்த வகுப்புல பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், நம்ம வந்து அந்த பிரதேசத்தில் உள்ள பொது சேவைகள் பார்த்தோம். அப்ப அந்த விடயங்களை மிக முக்கியமா பார்த்தோம் வந்து நீர் வளங்கள் தொடர்பாக பார்த்தோம். சரியா? அடுத்து அந்த நீர் வளங்களில் தேவை, இந்த குடிநீரை வந்து ஏன் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை தொடர்பான விடயங்கள் தொடர்பாக நம்ம கலந்துரையாடி இருந்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த நீர்வளங்கள் வடிகாப்பு சபையில வந்து கடமையாற்றக்கூடிய, சேவையாற்றக்கூடிய அந்த யாராரு உறுப்பினர்கள் யாரான்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதன் பிறகு பார்த்தோம் சுகாதார சேவையை கொஞ்சம் பார்த்தோம். சுகாதார சேவையோட இணைந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுகாதார சேவையின் செயற்பாடுகள் தொடர்பாக மட்டும் நம்ம பார்த்திருந்தோம். ரைட். அப்ப இந்த வாரம் பாடத்துக்குள்ள நாம வரலாம். பிள்ளைகள், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஓகேமா. ஸ்கிரீன் கனெக்ட் விளங்குதாமா? ஆமா. ஓகேமா, ரைட். எல்லாருக்கும் விளங்குதா பிள்ளைகள்? ஒரு சிலர் மட்டும் தான் பதில் சொல்றீங்க, வேற யாரும் பதில் சொல்ற மாதிரி விளங்கல. ஓகே, ரைட். நம்ம பார்ப்போம். ரைட். அப்ப இந்த வகுப்புல நம்ம பார்க்க போற விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது கடந்த வகுப்புல வந்து சுகாதார சேவையின் செயற்பாடும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த வகுப்புல நம்ம பார்க்க போற விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில் நடைமுறையில் வைத்தியசாலையை பத்தி பார்க்க போறோம். இலங்கையில நடைமுறையில் காணப்படக்கூடிய அந்த வைத்தியசாலைகளை பத்தி, வைத்தியசாலைகள் ஏன்னா பார்த்தோம். அதுல மிக முக்கியமா பார்த்தோம் வந்து மேற்கத்தைய வைத்திய முறையில் உள்ள வைத்தியசாலை தொடர்பாக கலந்துரையாடி இருந்தோம். அடுத்து நம்ம பார்த்தோம் வந்து ஆயுர்வேத வைத்தியசாலை, அதன் பிறகு சித்த யுனானி வைத்தியசாலை மற்றும் ஹோமியோபதி போன்ற வைத்தியசாலை முறைகள் தொடர்பாக நம்ம கடமையாற்றியிருந்தோம். ரைட். இதுல பார்க்கலாம் பிள்ளைகள், வந்து இந்த மேலைத்தேய வைத்திய முறையின் கீழ் இந்த நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட வைத்தியசாலைகள் தொடர்பாக பார்ப்போம். அதாவது மேலைத்தேய வைத்திய முறையில கீழ் பார்த்தீங்கன்னு சொன்னா, நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக என காணப்படுகின்ற, அதாவது ஸ்தாபிக்கப்பட்ட வைத்தியசாலைகள் தொடர்பாக பார்ப்போம். அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா,
ஆரம்ப சுகாதார சிகிச்சை நிலையங்கள் காணப்படுகின்றது. ஒவ்வொரு பகுதியிலையும் பார்க்கலாம் நீங்க வந்து ஆரம்ப சுகாதார சிகிச்சை நிலையங்கள். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாதாரண நோய்களுக்கு தடுமன் காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு வந்து அங்கே வந்து மருந்தெடுத்து கொள்ளக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா பிரதேச ரீதியா கிராம மட்டத்தில் பிரதேச ரீதியா பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பிரதேச வைத்தியசாலைகள் வந்து காணப்படும். ஓகே, அதன் பிறகு ஆதார வைத்தியசாலை. அப்ப இந்த வைத்தியசாலைகள்ல கொஞ்சம் அதாவது ஆரம்ப கட்டங்கள் வந்து என்ன சொல்றது அதை விட கொஞ்சம் ஏன்னா உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே வந்து பொதுவாக இந்த ஆதார வைத்தியசாலைகளில் சிறு சிறு சிகிச்சை நிலையங்களாக தான் காணப்படும். பெரிய ஆப்ரேஷன் பெரிய பெரிய நோய்களுக்கான மருத்துவங்கள் வழங்கப்பட மாட்டாது. ஆரம்ப சிகிச்சை அதாவது ஒரு காய்ச்சல் தலைவலி தடுமண் போன்ற நோய்களை அதாவது மருந்துகள் வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆதார வைத்தியசாலை பிரதேச வைத்தியசாலைகளில் ஏன்னா அதாவது சிகிச்சைக்கான வாட்டுகளும் சில சில வைத்தியசாலைகளில் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கு. அதன் பிறகு பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து மாவட்ட வைத்தியசாலை. இது மாவட்டத்துக்கு உரியதா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து ஒரு பெரிய வைத்தியசாலை இருப்பதை நாம் காணக்கூடியதா இருக்கின்றது. அதன் பிறகு பார்க்கலாம் வந்து மாகாண வைத்தியசாலை. இந்த குறிப்பிட்ட ஒரு மாகாணத்துக்கு அந்த வைத்தியசாலை ஒரு முன்னிலை வைத்தியசாலையா இருக்கும். அதை விட போதன வைத்தியசாலைகள் தேசிய வைத்தியசாலைகள் அதே போல விசேட வைத்தியசாலைகள் இருக்கு. குறிப்பிட்ட ஒரு சிகிச்சைக்காக விசேட வைத்தியசாலைகளும் இலங்கையில வந்து ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கின்றது. அப்ப இந்த அடிப்படையில தான் நீங்க பார்க்கலாம் வந்து இலங்கையில் வந்து மேற்கத்தைய முறையில் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட வைத்தியசாலைகள் நம்ம வந்து காணலாம். பிள்ளைகள் உங்களோட பிரதேசங்கள்ல காணப்படக்கூடிய வைத்தியசாலைகள் இப்ப நம்ம பார்த்தோமே, அதாவது பார்த்தோம் ஆரம்ப சுகாதார சிகிச்சை நிலையங்கள் பார்த்தோம், அதன் மேல் பிரதேச வைத்தியசாலைகள் ஆதார வைத்தியசாலைகள், அடுத்து மாவட்டத்துக்குரிய வைத்தியசாலை மாகாண வைத்தியசாலை போதனா வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலைகள் மற்றது இந்த விசேட வைத்தியசாலைகளும் பார்த்தோம். ரைட். அப்ப இந்த வைத்தியசாலைகள்ல உங்களோட பிரதேசங்கள்ல அதாவது உங்களோட பிரதேசங்கள் நீங்க வசிக்கக்கூடிய அந்த பிரதேசங்களுக்கு அண்மையில் காணப்படக்கூடிய வைத்தியசாலை சொல்ல முடியுமா? என்ன வைத்தியசாலை இருக்குன்னு சொல்லி. மாவட்ட வைத்தியசாலை. யாருமா? ஹர்ஷினி, நீங்க எங்க இருக்கீங்கம்மா? எந்த இடம்? கேகாலியில பிளட் கோபிட்டி இல்ல சார். ஓகே, அப்ப ரைட். அங்கன மாவட்ட வைத்தியசாலை என்ன அப்படியா சார்? தேசிய வைத்தியசாலையும். மதுஜன் சொல்லுங்கப்பா, எங்க இருந்து வாரீங்க? அக்குரண சார். ஓகே, அந்த இடத்துல என்ன வைத்தியசாலை இருக்கு? தேசிய வைத்தியசாலை சார். தேசிய வைத்தியசாலை சொல்றாரு. ரைட், பாப்போம். வேற மாவட்ட வைத்தியசாலை சார். சாகித்யா எங்கமா இருக்கீங்க? பதுளையில கணவர் இல்ல சார். ஓகே, அங்கன மாவட்ட உங்களுக்கு அருகில இருக்கக்கூடிய வைத்தியசாலை மாவட்ட வைத்தியசாலை அப்படியா? ஆமா சார். ரைட். அடுத்து வேற பிள்ளைகள் இப்ப நான் கேட்கிற பிள்ளைகள் உங்களோட கிராமங்கள்ல உங்களோட பிரதேசங்கள்லையும் பாத்தீங்கன்னு சொன்னா சிறு வைத்தியசாலைகள் இருக்கும். மாவட்ட வைத்தியசாலை சார். ரைட். பவி எங்க எந்த மாவட்டமா நீங்க? பவி நீங்க எந்த மாவட்ட வைத்தியசாலை நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கீங்க? ஹெட்டன் சார். ஹெட்டன் அப்படின்னு சொன்னா ஹெட்டனுக்குரிய மாவட்ட வைத்தியசாலைனா எங்க இருக்கு? நூறுலையால தான் இருக்கணும் வைத்தியசாலை என்ன? கிளங்கன் வந்து மாவட்ட வைத்தியசாலைக்குள்ள வராது என்ன? ரைட், பார்ப்போம். அதாவது பிள்ளைகள் உங்களோட நீங்க அதாவது நீங்க மாவட்டங்களுக்கு என்ன சொல்றது அந்த மாவட்டத்துக்கு எல்லைக்குள் இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க மாவட்ட வைத்தியசாலைக்கு நேரடியாக போவீங்க. அல்லது பிரதேச ரீதியா பார்க்கும் பொழுது உங்களுக்கு அருகில் காணப்படக்கூடிய வைத்தியசாலைகள் பெரும்பாலும் பிரதேச வைத்தியசாலைகள் மற்றும் ஆதார வைத்தியசாலைகளாக தான் இருக்கும். இப்ப கண்டியில் வசிக்கக்கூடிய ஒருத்தருக்கு கண்டி மாகாண வைத்தியசாலை ஒரு அண்மையில் காணப்படக்கூடிய வைத்தியசாலையா இருக்கும். பிள்ளைகள் ரைட். இப்போ உங்களோட பிரதேசங்களை தான் நான் வந்து கேட்டிருந்தேன். ரைட். அப்ப உங்களோட பிரதேசங்கள்ல காணப்படக்கூடிய வைத்தியசாலைகள் தொடர்பாகவும் நீங்க அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஓகேவா? இப்ப இந்த பகுதி உங்களுக்கு விளங்குச்ச பிள்ளைகள்? அதாவது நிச்சயமா உங்களோட பிரதேசங்கள்ல மேலத்தைய முறையில சிகிச்சை நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட வைத்தியசாலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வாரோம். ரைட். அடுத்து நம்ம பார்த்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆயுர்வேத வைத்தியசாலை முறை அதே போல சித்த யுனானி மற்றும் ஹோமியோபதி போன்ற வைத்திய முறைகளும் என்ன செய்து இந்த வைத்தியசாலை இணைந்ததாகவே
சேவையினை வழங்கி வருகின்றது. சரியா? இப்போ அதையும் நம்ம வந்து இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஒவ்வொரு பிரதேசங்கள்லையும் அரசாங்கத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அரசாங்கத்தினாலும் மற்றும் தனியார் துறையாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வைத்தியசாலைகள் பராமரிக்கப்பட்டு வருது. அதாவது நிறுவப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது இந்த ஆயுர்வேத வைத்தியசாலை. அதாவது எலும்பு முறிவு, கை கால் முறிவு, அது போன்ற வியாதிகளுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நவீன வைத்திய முறையை விட, அதாவது மேற்கத்தைய வைத்திய முறைகளை விட ஆயுர்வேத வைத்தியசாலையில தான் சிகிச்சை பெறுகின்ற நோயாளர்கள் அதிகமா இருப்பார்கள். ஓகேவா பிள்ளைகள்? இந்த பகுதி உங்களுக்கு விளங்குச்சா? ஓகேம்மா. அடுத்து பார்ப்போம் வந்து இந்த மேலைத்தேய வைத்திய முறையின் கீழ் பார்த்தீங்கன்னா சுகாதார சேவை. ஏன்னா மேலைத்தேய வைத்திய முறையின் கீழ் வந்து சுகாதார சேவை, அதாவது நடைமுறைப்படுத்தப்பட்ட சேவைகள் என்னென்ன விடயங்கள்ல வந்து அவர்கள் வந்து அதிகமாக சேவையினை வழங்குகின்றார்கள் என்று பார்ப்போம். மிக முக்கியமாக பார்க்கலாம் இந்த யானைக்கால் ஒழிப்பு வேலை திட்டம். ஏன்னா ஆரம்ப காலங்களில் யானைக்கால் நோய், அதாவது இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீங்கினமாய், அதாவது பெரிய ஒரு கால் வடிவில் வந்துடும், அது யானைக்கால்னு சொல்லுவோம். ரைட். ஆரம்பத்தில் அந்த நோயாளர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக காணப்பட்டுச்சு. இன்றைய காலகட்டத்தில் அந்த நோய் வந்து என்ன செய்யுது, முற்றாக ஒழிக்கப்பட்டிருக்கு. ஒரு சில இடம் காணலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலான இடம் அந்த நோய் வந்து முற்றாக ஒழிக்கப்பட்ட தன்மையை பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து இந்த மலேரியா. இன்றைய காலகட்டத்தில் மேற்கத்தைய வைத்திய முறையின் கீழ் வந்து முற்றாக ஒழிக்கப்பட்ட ஒரு நோயா வந்து இந்த மலேரியாவை நம்ம பார்க்கலாம். மலேரியா வேலை திட்டத்தின் கீழ் வந்து மலேரியா நோய் முற்றாக இன்று ஒழிக்கப்பட்டு இருக்கு. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எய்ட்ஸ் நோய்னு சொல்லுவோம். எய்ட்ஸ் நோய், அதாவது எய்ட்ஸ் நோய் ஒழிப்பு வேலை திட்டம். என்ன எய்ட்ஸ், அப்போ அதுவும் அண்மை காலங்களில் பரவுகின்ற எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அதனை கட்டுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் என்ன செய்கிறாங்க, கட்டாயம் இந்த வைத்தியசாலைகளும் அதன் கீழ் பணியாற்றுகின்ற நிறுவனங்களும் இணைந்து மேற்கொண்டு வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொற்று நோய்கள் ஒழிப்பு பிரிவின் ஊடாக வந்து நிறைய தொற்று நோய்கள் வந்து இன்று தினம் ஒழிக்கப்பட்டு இருக்கு. அதில் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தொழுநோய்கள். இப்போ தொழுநோய்கள்லாம் காணக்கூடியதாக இல்லை. பெரும்பாலும் இந்த நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒழிக்கப்பட்ட நிலை, அதாவது இல்லாமலாக்கப்பட்ட நிலையில காணப்படுகின்றது. இன்றைய ஆரம்ப நிலையில பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அவனுக்கு சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய நோய்களுக்கான தடுப்பூசி வந்து ஏற்றப்படுகின்றது. அதாவது குறித்த நோய் வராமல் இருக்க என்ன செய்யறாங்க, சிறு குழந்தைகளுக்கு தடுப்பூசிகளை வழங்கி விடுறாங்க. அப்ப அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதன் காரணமாக நிறைய நோய்கள் வந்து நம்ம என்ன இன்றைய தினம் நம்ம என்ன செய்யறோம், பாதுகாப்புகளை பெற்றுக்கொள்கின்றோம். ஸ்கிரீன்ல கீழக்கூடாது. ரைட், பார்க்கலாம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த தேசிய பாலியல் நோய்கள் ஒழிப்பதற்கான வேலை திட்டம் நடைமுறைப்படுத்த வருது. அதே போல காச நோய், மார்பு தொடர்பான நோய்கள் மற்றும் புற்றுநோய் வேலை திட்டம். அப்ப இந்த நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இல்லாமல் இருக்கிறதுக்கான வேலை திட்டங்களை ஒவ்வொரு பிரதேசங்களும் என்ன செய்யறாங்க, நடைமுறைப்படுத்தி கொண்டு வராங்க. சில விடயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வேலை திட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அல்லது ஒவ்வொரு பிரதேசங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. சரியா? அடுத்து அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குடும்ப சுகாதார செயலணி, ஏன்னா தொற்று நோய் ஆராய்ச்சி அழகு, இந்த விடயங்கள்ல நம்ம செயற்படுறத பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து இலங்கையை பொறுத்தவரை ஆயுள் வீதம் வந்து அதிகரித்த தன்மையில இருக்கிறது. காரணம் வந்து இந்த சுகாதார வைத்தியத்துறை வந்து ஒரு உயர்வான நிலையில் இருப்பதன் காரணமாக தான் வந்து நம்முடைய ஆயுளும் என்ன செய்யுது, அதிகரித்த போக்கில் காணப்படுகின்றது. நம்ம நினைவு கூற முடியும். ஓகேவா? ரைட். ரைட். அப்போ உங்களுக்கு பார்த்த விடயங்கள் 2 விடயம் பார்த்தோம். ஒன்று வந்து மேற்கத்தைய முறையில சிகிச்சை வழங்கக்கூடிய அந்த வைத்தியசாலைகள், ஸ்தாபிக்கப்பட்ட வைத்தியசாலைகள் முறையை பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மேற்கத்தைய வைத்திய முறையின் கீழ் சுகாதார சேவை வழங்குறதுல நடைமுறைப்படுத்தப்படுகின்ற சேவை, அவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற சேவை தொடர்பான விடயங்கள் நம்ம வந்து தற்சமயம் கலந்துரையாடி இருந்தோம். இப்ப நம்ம பார்த்த 2 விடயங்கள் உங்களுக்கு வழங்கிச்சா? ஓகே, ஒரு சிலர் மட்டும் தான் வாய் திறக்கிற மாதிரி விளங்குது. மைக் கவுண்ட் பண்ணிட்டு ஓகேம்மா. ரைட். நம்ம அடுத்து பார்க்கலாம் பிள்ளைகள்.
சரிம்மா, ஓகே ஓகே ஓகே. ரைட். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தொற்று நோய்களை தடுப்பதற்காக என்ன செய்றாங்க, இந்த தொற்று நோய்களை தடுப்பதற்காக இந்த ஆரம்ப சுகாதார வசதிகளை வழங்குறதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னா நாடு முழுவதும், அப்போ ஒரு நாடு முழுவதும் இலங்கை முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 814 அளவுல பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது சுகாதார மத்திய நிலையங்கள், என்ன சுகாதார சுகவாழ்வு மத்திய நிலையங்கள் வந்து இன்று நிறுவப்பட்டிருப்பதை நம்ம இங்கே நினைவு கூற வேண்டும். அதாவது தொற்று நோய்களை தடுக்கும் நோக்கில் தான், ஏன்னா தொற்று நோய்களை தடுக்கும் நோக்கில். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், ஒரு குறித்த பகுதியில் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டா நிச்சயமா என்ன செய்வாங்க, பிஹெச்ஆல அந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக வருவாங்க, வந்து பார்ப்பாங்க, வீடை பார்ப்பாங்க, வீட்டுக்கு உள்ளாலையும் பார்ப்பாங்க, வீட்டின் சுற்றுப்புற சூழலை பார்ப்பாங்க. அதாவது அந்த நோய் பரவுவதற்கான என்ன சொல்றது, அதிகமாக பரவக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா என்று கவனிப்பார்கள். சரியா, பார்த்து அதனை ஒழிப்பதற்கான வேலை திட்டங்களை, அதை ஒழிப்பதற்கான ஆலோசனைகளை நிச்சயமா முன்வைப்பார்கள். அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நோய் வந்து பரவாமல் இருப்பதற்காக தான் அவர்கள் எல்லாமே, அதாவது வைத்தியர்களுடன் இணைந்து சுகாதார பணிமனையில் சேவையாற்றக்கூடிய செயற்பொழுது நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்து பார்ப்போம் வந்து இந்த தொற்றா நோய்களை தடுக்க இலங்கையில் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட சேவை. அப்போ அதுதான் சொல்கிறோம், பார்த்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 814 அளவில் இருக்கு. சரியா, இலங்கை முழுவதும் சுகவாழ்வு மத்திய நிலையம்னு சொல்லுவோம். அந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அறிக்கை. கிட்டத்தட்ட இன்னைக்கு இன்று அதை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த புத்தகம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில், இந்த புத்தகம் அச்சிடப்பட பட்ட காலத்தில் உள்ள தகவல் தான் இது. இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 11 வருடம் ஆயிடுச்சு. அப்போ இன்றைய காலகட்டத்தில் இதை விட அதிகமாக நம்ம காணலாம். அடுத்து பார்ப்போம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதேசத்தில் வழங்கப்படுகின்ற சேவை, இது மிக முக்கியமான சேவையை நம்ம பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு பிரதேசத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து இந்த சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் இருக்கும். ரைட். அப்போ அந்த அலுவலகம் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறித்த பிரதேசத்துக்கு அவர்களால் வழங்கக்கூடிய சேவை, அதான் நம்ம இப்போ பார்க்க போகின்றோம். அவனுடைய முதலாவது சேவைகளை பார்த்தா என்ன சொல்றாங்க, தொற்று நோய்களை ஒழிப்பு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தல். அவனுடைய மிக முக்கியமான வேலையை பார்த்தீங்கன்னு சொன்னா தொற்று நோய்களை ஒழிப்பு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தல். தொற்று நோய்கள், சரியா, தொற்று நோய்னு சொன்னா ஒருத்தரிடமிருந்து அந்த நோய் என்ன செய்யும், மற்றவர்களுக்கு பரவக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படும். அந்த நோயத்தை நம்ம என்ன சொல்லுவோம், தொற்று நோய்னு சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? ஓகே. இங்க தொற்றா நோய்கள் இருக்கு. அதாவது சில நோய்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருத்தரிடமிருந்து இன்னொருத்தருக்கு தொற்றாது. இப்ப உதாரணமா என்ன சொல்லலாம், நீரிழிவு நோய், இருதய நோய், இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறித்த நபருக்கு மாத்திரமே இருக்கும், மற்றவங்களுக்கு அது அந்த நபர் மூலமா பரவாது. இப்போ இந்த மலேரியா, டெங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா தொற்றக்கூடிய நோய், ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவக்கூடிய நோய். அப்ப முதல்ல அவங்க பார்க்குறாங்க இந்த தொற்று நோய்களை வந்து ஒழிக்கிறதுக்கான வேலை திட்டங்களை அந்த பிரதேசம் மத்தியில் நம்ம வந்து நடைமுறைப்படுத்துறது. அதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான பணியா, அதாவது சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகமால மேற்கொள்ளப்படுது. நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம நோய் வந்த பிறகுதான், ஒரு நோய் ஏற்பட்ட பிறகுதான் நம்ம என்ன செய்வோம், வைத்தியசாலையை நோக்கி செல்வோம், வைத்தியர்களை நோக்கி செல்வோம். அப்ப நமக்கு நோய் வந்த பிறகு சிகிச்சை அளிப்பதற்காகத்தான் அந்த வைத்தியசாலை என்ன செய்யுது, ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கு. அப்ப அங்க நமக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு என்ன நோய் என்று அடையாளம் காணப்பட்டு அதற்கான மருந்துகள் வழங்குவாங்க அந்த நோயை குணமாக்குறதுக்கு. ஆனா இந்த சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, இந்த நோய்கள் வருவதற்கு முன்னாடி அந்த சூழல் தொடர்பாக, அந்த மக்கள் தொடர்பாக என்ன செய்வாங்க, அறிவுறுத்தலை வழங்கி அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே தடுப்பதற்கான வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவார்கள். ஓகே பிள்ளைகள்? ஓகே சார். ரைட். இப்போ பார்க்கலாமா, நம்ம ஒரு வீட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வீடு இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் ஒரு டெங்கு நோயாளர் அடையாளம் காணப்பட்டுட்டார். உடனே என்ன செய்வாங்க, அவரை தனிமைப்படுத்தி வைத்திருப்பாங்க. தனிமையில், ரைட், அவரை வைத்தியசாலை அனுமதிக்கிறாங்க.
சரியா? அப்ப வைத்தியசாலை அனுமதிக்கப்படுற பட்சத்துல கட்டாயம் என்ன செய்யும்? அவர் எந்த பிரதேசத்தில் வசிக்கின்றார் அது அடையாளம் படுத்தப்படும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா சுகாதார வைத்திய அதிகாரி அந்த பணிமனையால வந்து அந்த ஏரியா பிஹெச் வருவாங்க, பிஹெச்ஐ வந்து அவரோட வீடு, அந்த சூழல், வீட்டில் உள்ள விடயங்கள், அடுத்து வீட்டு சூழலில் பக்கத்து வீட்டுல எப்படி இருக்கு, எல்லா விடயங்களையும் பார்வையிடுவாங்க. அப்ப குறித்த ஒருவருக்கு நோய் வந்துட்டா அவரை மட்டும் என்ன செய்ய முடிய மாட்டாங்க, குணமாக்கி வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. அந்த நோய் பரவுவதற்கான காரணம் என்ன, அது எவ்வாறு வந்துச்சு போன்ற விடயங்கள் என்ன செய்யும், ஆராயப்படும். சரியா? அப்ப குறித்த பகுதியிலிருந்து அதிகமான நோயாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டா என்ன செய்வாங்க, அந்த டெங்கு நோயை ஒழிப்பதற்கான வேலை திட்டம். நீங்க பார்க்கலாம், அந்த புகையெல்லாம் பிடிப்பாங்க, பார்த்திருக்கீங்களா பிள்ளைகள்? எஸ் சார். ஆஹ் ஓ, அந்த ஒரு மெஷின் மாதிரி வந்து ஒரு என்ன செய்வார், அந்த வீடு வீடு சுற்றுப்புறம் அந்த சூழல் அனைத்துக்குமே அந்த புகைகளை வீசக்கூடிய தன்மையை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த டெங்கு நோயை ஒழிக்கிறதுக்கு அவர்களால் மேற்கொள்ள வேண்டிய விடயம். அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன செய்வாங்க வந்து ஆலோசனைகளை சொல்லுவாங்க, இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா தடன்னு சொல்லுவோம், அதாவது தண்டப்பணம் குறித்த நுளம்பு பரவக்கூடிய ஆபத்தான இடங்கள் காணப்படுற சந்தர்ப்பத்தில் அந்த குறித்த குடும்பத்துக்கு தண்டப்பணம் அறவிடக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கு. அவனோட நோக்கம் என்னது, அந்த நோயை பரவாமல் கட்டுப்படுத்துறது. அதுதான் அவனுடைய மிக முக்கியமான நோக்கம். ஓகே பிள்ளைகள்? ஓகே. ரைட். அடுத்து தொற்றா நோய்களை ஒழிப்பதற்கான வேலை திட்டத்தை செயல்படுது. தொற்றா நோய்கள் இப்ப நம்ம பார்த்தோம், தொற்று நோய் வேற தொற்றா நோய் வேற. தொற்றா நோய்னு சொன்னா இப்ப நீரழி நோய் இருந்துச்சு சொன்னா அது குடும்பத்துல ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு தொற்றாது. இருதய நோய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா உயர் இரத்த அழுத்தம், குறைந்த இரத்த அழுத்தம், சாரி, இப்ப இது போன்ற நோய்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருவரிடம் இருந்து இன்னொருவருக்கு தொற்றாது. ஆனா என்ன செய்ய முடியும், அவருடைய நாளாந்த பழக்க வழக்கங்களூடாக தான் இந்த நோய்கள் வந்து பழக்க வழக்கங்கள் ஏற்படுற மாற்றம் தான் என்ன செய்யும் இந்த நோய்கள். அதாவது என்ன சொல்லலாம், சீனியின் அளவு, அதே போல உப்பு, எண்ணெய் போன்ற வகைகளை அதிகளவாக உட்கொள்ளும் பொழுது, அதே போல வந்து சுத்தமற்ற உணவு, எப்படி சொல்லலாம், ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லலாம். அதாவது கடைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய உணவுகள் மூலமா தான் இன்னைக்கு பார்க்கலாம் அதிகளவான இந்த தொற்றா நோய்கள் வருவதாக வந்து சொல்றாங்க. இப்ப கடைகள்ல இருந்து கொள்வனவு செய்யக்கூடிய பொருட்கள், சில வீடுகளில் நீங்க பார்க்கலாம், வீட்டில் பெரும்பாலும் சமைக்க மாட்டாங்க. அப்ப எந்த நேரம் பார்க்கலாம், நம்ம ஹோட்டல் சாப்பாடு வெளியில இருந்து சாப்பாடு எடுத்தா சாப்பிடக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. அப்ப அந்த இடத்துல அவர்கள் பாவிக்கக்கூடிய அந்த எண்ணெய், அதிகளவான உப்பு, சர்க்கரை, சீனி அளவு போன்ற வேறுபாடுகள் காரணமாக தான் இன்றைய காலகட்டத்தில் இந்த தொற்றா நோய்கள், இன்றைய காலகட்டத்தில் பார்க்கலாம் பெரும்பாலும் தொற்றா நோயாளர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. சர்க்கரை வியாதி, அதே போல இருதய நோய் சார்ந்தது, உயர் குருதி அமுக்கம், கொலஸ்ட்ரால் போன்ற நோய்கள் அதிகமாயிட்டு வருது. ரைட். அப்ப என்ன செய்யறாங்க, தொற்று நோய்களை ஒழிப்பதற்கான வேலை திட்டமும் செய்யறாங்க. அதே போல தொற்றா நோய்களை வந்து ஒழிப்பதற்கு கட்டுப்படுத்துவதற்கான வேலை திட்டமும் அவர்கள் செய்வாங்க. அப்ப குடும்பங்கள்ல அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து அவங்க என்ன செய்வாங்க, செயலமர்வுகளை மேற்கொள்ளுவாங்க. உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்கணும், என்ன உணவுகள் சாப்பிடணும், எதுகளை தவிர்க்கணும் போன்ற விடயங்களை முன் வைப்பாங்க. ஓகேவாமா? ஓகே சார். ஓகே. அடுத்து பார்க்கலாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சுகாதார கல்வி வேலை திட்டத்தை, ஏன்னா மக்களுக்கு தேவையான சுகாதார கல்வி சார்ந்த வேலை திட்டங்களை, மக்கள் எவ்வாறு வாழணும் போன்ற வேலை திட்டங்களை செயற்படுத்துவாங்க. அடுத்து மிக முக்கியமானது ஒன்று தான் பார்த்தா இந்த தாய் சேய் நலன் சிகிச்சை நிலையங்களை நடத்துறது. இது மிக முக்கியமானது. இப்ப ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பெரும்பாலும் இந்த இறப்பு விதத்துல தாய் மற்றும் சிசு இவங்களுடைய இறப்பு வீதம் அதிகரிச்சிச்சு. ஏன்னா பெரும்பாலும் குழந்தைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைகள் வந்து வீட்டில் கிடைக்கக்கூடிய தன்மை தான் இருந்துச்சு. ஆனால் இன்று அப்படியா இல்லை. அதுக்காக கட்டாயம் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய தன்மை இருக்கின்றது. எனவே ஒரு குழந்தை கருவுற்றதிலிருந்து அந்த குழந்தை பிறக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் இவர்கள் என்ன செய்வாங்க, மேற்பார்வை செய்வாங்க. அந்த தாய் சேய்க்கான மருத்துவ வேலை திட்டம்னு சொல்லுவோம். கட்டாயம் அவங்க அவர்கள் அழைக்கின்ற நேரங்களில் போகணும், அவர்களுக்கு தேவையான மருந்துகளை வழங்குவாங்க, அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, அந்த குறித்த தாயின் நிறைய குழந்தை நிறை தொடர்பாக பரிசீலனை செய்வாங்க. இதெல்லாம் என்ன செய்வாங்க, தொடர்ச்சியா கண்காணிப்பினூடாக
மேற்கொண்டு வருவார்கள். அந்த குழந்தையும் தாயும் ஆரோக்கியமா இருக்காங்களா என்பது தொடர்பாக தொடர்ச்சியான ஒரு அறிக்கை அவனோட வீட்டில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கும் நீங்க பார்க்கலாம். உங்களுக்கும் ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு சின்ன புத்தகம் மாதிரி ஒன்று இருக்கும், உங்களுடைய சுகாதார அட்டை. ரைட். அப்போ அதில் சகல விடயங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ளடங்கி இருக்கும். சரியா? அப்போ கட்டாயம் இன்றைய காலகட்டத்தில் தாய் சேய் நலன் சிகிச்சை முகாம்களையும் அவங்க சிறப்பாக மேற்கொண்டு வராங்க. ரைட். அதோட மேலதிகமாக பார்க்கலாம் வந்து இந்த நோய் தடுப்பு வேலை திட்டங்கள். ஏன்னா நோய் தடுப்பூசி வேலை திட்டங்கள், நோய்கள் ஏற்படும் பொழுது நோய்கள் ஏற்படாமல் இருக்க அந்த இன்ஜெக்ஷன் சில நேரங்களில் பார்க்கலாம். பிள்ளைகள் உங்களுக்கு பாடசாலைகள்லையும் வந்து என்ன செய்வாங்க, உங்களுக்கான தடுப்பூசிகள் வழங்குவார்கள். அப்படி தடுப்பூசிகளை பெற்றிருக்கீங்களா நீங்க யாரும்? ஆமா சார். ரைட். ஆமா சார். ஓகே ஓகே ரைட். அப்போ ஆண்களுக்கு வழங்க தரம் 6ஆம் வகுப்புல 6 வகுப்புல பெண்களுக்கான தடுப்பூசி அந்த ஊசி வழங்கப்படுகிறது. அதே போல அதாவது தடுப்பூசிகள் நிறைய இருக்குது. ஏன்னா தொற்று, அதாவது என்ன சொல்றது, இந்த தொற்று நோய்கள் ஆரம்ப நோய்கள் பரவாமல் இருக்கிறதுக்காக இந்த தடுப்பூசிகள் வந்து வழங்கப்படும். ரைட். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா பாடசாலை சுகாதார வேலை திட்டத்தை, அப்போ இதுல வந்து தடுப்பூசி வழங்குறத விட இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா மாணவர்களுக்கான போலியோ ஆசிட், அதே போல விட்டமின் சி போன்ற மாத்திரைகளை, அயன் போன்ற மாத்திரைகளை என்ன செய்றாங்க, வழங்குகின்றார்கள். நீங்க குடிச்சிருக்கீங்களா பிள்ளைகள்? கொடுப்பாங்க. அவங்க இதெல்லாம் வழங்குறது யாரு? இந்த வழங்குறது யாரு? இந்த சுகாதார வைத்திய அதிகாரிகளோட தானே இதெல்லாம் வழங்குவார்கள். அதற்கு மேலதிகமா நீங்க பார்க்கலாம், உங்களோட பட் சுகாதாரம் டென்டல் பார்ப்பாங்களா? உங்களுக்கு பட் சுகாதாரம் பார்ப்பாங்க. ஏன்னா பட் சுகாதாரத்துக்கும் நடமாடும் பட் சுகாதார நிலையங்கள் ஊடாக உங்களுடைய பற்களும் என்ன செய்யப்படும், சுத்தம் செய்யப்படும். அதற்கு ஆலோசனை வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் பாடசாலை உங்களோட நிறை, உங்களோட உயரம், ஏன்னா உங்களுக்கு விசேடமா இருக்கக்கூடிய ஏதாவது நோய் நிலைகள் காணப்பட்டா இது எல்லாம் என்ன செய்யப்படும், பரிசீலனை செய்யப்படும். இந்த செயற்பாடுகள் எல்லாத்தையுமே மேற்கொள்ற இடம் எது? இந்த சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் மூலமா தான் மேற்கொள்ளப்படும். ஓகேவா பிள்ளைகள்? அப்ப இந்த விடயம் உங்களுக்கு விளங்குனுச்சாப்ப? ஓகேம்மா. அப்ப நம்ம இப்ப பார்த்த விடயங்கள் யாருக்காவது சொல்ல முடியுமா, என்ன விடயங்கள் பார்த்தோம்னு சொல்லி? என்னென்ன விடயங்கள் பார்த்தோம்? சுகாதார சேவையின் செயற்பாடுகள் பார்த்தோம். ஓகே, அதுல என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் சொல்லுங்க தம்பி. நோயாளர்களுக்கு சிகிச்சை அளித்தல், நோய் தடுப்பு வேலை திட்டங்கள் செயற்படுத்தல், வைத்திய சிகிச்சைகளை நடத்துதல், கர்ப்பிணி தாய்மாருக்கு சிகிச்சை அளித்தல். ஓகே ரைட். அதோட மேலதிகமா நோய் தடுப்பூசிகளை வழங்குற வேலை திட்டம், அதே போல பாடசாலை சுகாதார வேலை திட்டம். சொல்லுங்கம்மா. ஓகே பிள்ளைகள், நீங்க பேசி முடிச்ச பிறகு மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணி கொள்ளுங்க. விடைகளை கூறிய பிறகு நீங்க மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ரைட். அப்ப அதற்கு மேலதிகமா பார்க்கலாம், சுகாதார என்ன செய்யலாம், பாடசாலை சுகாதார வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்திய விடயங்கள் தொடர்பாக நம்ம பார்த்திருக்கோம். ரைட். அப்ப இதுவரைக்கும் பார்த்த 2 விடயங்கள் பார்த்தோம். உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? ரைட். இப்ப நம்ம பார்த்தோம், முதல்ல என்ன பார்த்தோம், அதாவது மேலத்தைய வைத்திய முறையின் கீழ் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட அந்த வைத்தியசாலைகளை பார்த்தோம். அதன் பிறகு பார்த்தா வந்து இந்த சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் மூலம் வந்து வழங்கப்படுகின்ற பணிகள், அவங்களோட சேவைகள் தொடர்பாக பார்த்தோம். இப்ப பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது வைத்தியசாலைகள்ல என்ன வைத்தியசாலைகள், மேற்கத்திய வைத்தியசாலைகள் இருக்கு, ஆயுர்வேத வைத்தியசாலைகள் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போற விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆயுர்வேத வைத்திய முறையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் நிறுவனங்கள். சரியா? இப்ப மேற்கத்திய வைத்திய முறைகள் போன்றே தான் வந்து இந்த ஆயுர்வேத, சரியா, இந்த வைத்திய முறைகளை நம்ம நமது பிரதேசங்கள் நம்ம காணலாம். சரியா? இப்ப பார்க்கலாம், இந்த ஆயுர்வேத வைத்தியசாலைகள் பார்த்தீங்கன்னா அதோட சேர்ந்து மருந்தகமும் இருக்கு. ஏன்னா மருந்தகம் பார்த்தீங்கன்னு சொன்னா நமது பிரதேசங்கள்ல வந்து சுகாதார சேவையை வழங்குறதுல
முன்னின்று செயற்படுது. உங்களோட பிரதேசங்கள்ல பிள்ளைகள் ஆயுர்வேத வைத்தியசாலைகள் காணப்படுமா? காண முடிகின்றதா? ஓம் சார். ஓ சார். ஓகே, நீங்க அதுல சிகிச்சை பெற்றிருக்கீங்களா? உங்களோட வீட்டுல யாரும் சொல்லி எப்படி எஸ் சார். எஸ் சார். என்ன சிகிச்சை பெற்றாங்க? இதய பிரச்சனை பற்றி சார். வேற இதே பிரச்சனை சொல்பாவா? வேற பிள்ளைகள் கால் வலிகளுக்கு சிகிச்சை கால் வலிகளுக்கு சிகிச்சை, மூட்டு அந்த கால் வலி தொடர்பா சிகிச்சை. ரைட். வேற கைவலிகளுக்கு சிகிச்சை சார். கழுத்து சார். சரி, கை உடைந்து கால் அந்த எலும்புகள் சார்ந்த விடயங்களுக்கு கட்டாயம் நடக்க முடியாமல் சார். ரைட். நடக்க முடியாமல் போயிருந்த உயர் குருதி அழுத்தம் அல்லது குறை குருதி அழுத்தம் ஊடாக நடக்க முடியாமல் போற சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுதும் ஆயுர்வேத வைத்திய முறையின் கீழ் செய்வாங்க, சிகிச்சை அளிப்பார்கள். சரி, அவங்களோட வைத்திய முறைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயில் மூலமாகத்தான், அதாவது எண்ணெய் மூலமாகத்தான் அவனுடைய சிகிச்சை முறை பெரும்பாலுமே காணப்படும், அதாவது குணப்படுத்தப்படுறதை நம்ம அங்கே பார்க்கலாம். ரைட். இப்போ பார்ப்போம் வந்து இந்த ஆயுர்வேத வைத்திய முறையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அதாவது நிறுவனங்கள் பாருங்க. ஆயுர்வேத போதனா வைத்தியசாலை. இப்போ ஆயுர்வேதையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போதனா வைத்திய சேவை இது காணப்படுகின்றது. அங்கே நம்ம என்ன செய்யலாம்? இலவசமான முறையில் சிகிச்சையை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆயுர்வேத வைத்தியசாலை பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியார் நிறுவனங்களும் இருக்கு, அரச வைத்தியசாலைகளும் இருக்கு. அப்ப அரச வைத்தியசாலைகள்ல நீங்க என்ன செய்யலாம்? இலவசமான முறையில பெற்றுக்கொள்ளலாம். தனியார் வைத்தியசாலை அப்ப அவங்க தனியான ஒரு சிகிச்சை நிலையத்தை வைத்து நடத்தி கொண்டு இருப்பார்கள். அப்ப அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து சிகிச்சை பெற்றோம் என்றால் என்ன நடக்கும்? நம்ம கட்டாயம் அவங்களுக்கு ஒரு கட்டணத்தை செலுத்த வேண்டி வரும். அடுத்து பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து இந்த மாகாண சபை மூலம் நிர்வகிக்கப்படுகின்ற ஆயுர்வேத வைத்தியசாலைகள், அதே போல மாகாண சபை மூலமாக நிறுவப்படுகின்ற ஆயுர்வேத வைத்தியசாலை மற்றும் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் மூலமாகவும் இந்த இலவச மருத்துவ நிலையங்கள் வந்து இன்னைக்கு நிறுவப்பட்டதை நீங்க பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? ரைட். அப்ப 2 விடயங்கள் பார்த்தா, ஒன்று வந்து மேலைத்தேய வைத்திய முறையின் கீழ் சேவை செய்யக்கூடிய அந்த வைத்திய நிறுவனங்கள் பார்த்தோம். அதை அடுத்து வந்து பார்த்தோம் இந்த ஆயுர்வேத வைத்தியசாலை முறை, ஆயுர்வேத வைத்தியசாலையின் முறைமையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நிறுவனங்கள் தொடர்பாக நம்ம சில விடயங்களை இன்றைய தினம் கலந்துரையாடி இருந்தோம். ரைட். இப்ப பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து இன்னைக்கு அப்ப இந்த 2 வைத்தியசாலைகளும், அதாவது மேலைத்தேய வைத்திய முறையா இருந்தாலும் சரி, ஆயுர்வேத வைத்திய முறையா இருந்தாலும் சரி, அரசாங்கத்தால் ஸ்தாபிக்கப்பட்ட வைத்தியசாலைகள்ல நம்ம என்ன செய்யலாம்? இலவசமான முறையில சிகிச்சையினை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் தனியார் மூலம் நிர்வகிக்கப்படுகின்ற வைத்தியசாலைகள்ல நம்ம என்ன செய்யணும்? அவங்களுடைய சேவை கட்டணத்தை செலுத்தி தான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து நம்மளோட சேவையினை பெற்றுக்கொள்ள தன்மை காணப்படுகின்றது. அப்ப அதில் நீங்க பெரும்பாலும் தனியார் துறையினை நாடக்கூடிய மக்களும் காணப்படுகின்றாங்க. இன்றைய காலகட்டத்தில் அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்க? அரசாங்கத்தால் என்ன செய்யுது ஸ்தாபிக்கப்பட்ட வைத்தியசாலைகள்ல தான் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் வந்து சேவையினை பெற்றுக்கொள்கின்றார்கள். ரைட். அப்ப மக்களுடைய நலனுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய சுகாதாரத்துறை இவ்வளவு அதிகமான வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தினாலும் அண்மை காலங்களில் பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து இந்த தொற்றா நோய்னு சொல்லப்படுகின்ற நோயாளுடைய எண்ணிக்கை வந்து இன்னைக்கு அதிகமா ஆயிட்டு இருக்கு. பிள்ளைகள் சொல்லுங்க பார்ப்போம், இந்த தொற்றா நோய்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இருதய நோய், நீரிழிவு, புற்றுநோய், இதய நோய் சார். ஓகேமா, இதய நோய், நீரக நோய். ரைட். அப்ப இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து அதாவது அரச வைத்தியசாலைகளுக்கு சென்றால், அதாவது கிளினிக்னு சொல்லுவாங்க, அந்த குறித்த நாள்ல இந்த மேற்குறிப்பிட்ட நோய்க்கான சிகிச்சை பெறக்கூடிய மக்கள் தொகை தான் இன்னைக்கு அதிகமாயிருக்கு.
விளங்குதா? இதற்கு காரணம் பார்க்கலாம் பிள்ளைகள். இதற்கு காரணம் என்ன சொல்ல நினைக்கிறீங்க பிள்ளைகள்? இப்போ இவ்வளவு வைத்தியத்துறையானது இந்த அளவுக்கு உயர்வான நிலையில இருந்தாலும் அண்மை காலமா என்ன சொல்றாங்க, இந்த தொற்றா நோயாளர் எண்ணிக்கை வந்து அதிகம்னு சொல்றாங்க. ரைட். இந்த தொற்றா நோயாளர் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? அவர்களது உணவு பழக்கம். அவங்க பாத்துக்கிறது இல்ல சார். வைத்தியர்களின் ஆலோசனைப்படி சொல்றேன், இந்த இனிப்பு பண்டங்கள் அதிகமா சாப்பிட வேணாம். அதை விரும்பி சாப்பிடுறதுனால சுகர் போன்ற நோய்கள் ஏற்படுது சார். அதனால வைத்தியர்களின் ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறது இல்ல சார். ஓகே, அவர் சொல்றாரு வைத்தியருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, இனிப்பு பண்டங்கள் அதிகமா சாப்பிடுறாங்க, அதனால சுகர் வருதுன்னு சொல்லி பவானோடைய கருத்தை முன் வச்சிருந்தாரு. வேற பிள்ளைகள்? கடை உணவுகள் நிறைய சாப்பிடறதுனால. சாகித்யா சொல்றாங்க கடை உணவுகள், கடையில இருந்து பெற்றக்கூடிய உணவுகள், ஏன்னா ஹோட்டல்ஸ் அந்த உணவுகள் அதிகமா உட்கொள்றதுனால. எண்ணெய் தன்மையுள்ள உணவுகள் சார். ரைட். மதுஜன் சொல்றாரு எண்ணெய் தன்மையான உணவுகளை அதிகமா உட்கொள்றாங்க. ரைட். வேற வேற என்ன காரணம்? புரத உணவுகள். என்னமா? இனிப்பு அதிகமாக. அப்துல்லா சொல்றா இனிப்புன்னு சொல்றாங்க சொன்னாங்கன்னா அதிகமா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறதுனால சார். ரைட். வெளியிலிருந்து ஏன்னா அவங்கள பெற்றுக்கொள்றதுனால தான் இந்த பிரச்சனை என்று சொல்றாங்க. வேற பிள்ளைகள்? வேற என்ன விஷயம்? மாப்பொருள் அதிகமான உணவு உட்கொள்றதால. அப்துல்லா சொல்றாரு மாப்பொருளும் அது ஒரு காரணம் தான். ரைட். இன்னும் கொழுப்பு மற்றும் இலிப்பிட்டுக்கள் அடங்கிய உணவு அதிகமாகும். ஓகே. அவங்க சொல்றாங்க இந்த கொழுப்பு இலிப்பிட்டு போன்ற உணவுகள் அதிகமாக. அப்ப பொதுவா இப்போதைக்கு சொன்ன விடயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னு சொன்னா முறையான உணவு பழக்க வழக்கம் இல்லை அப்படிதான் சொல்ல வர்றீங்க. ரைட். முறையான உணவுகளை உட்கொள்றாங்க இல்லை. அதற்கு மேலதிகமா பிள்ளைகள் என்ன? உடற்பயிற்சி எதுவுமே செய்யாம இருந்தா. யாசினி இப்பதான் வராங்க. ரைட். முதலாவது பாத்தீங்கன்னா இந்த உணவுகள் ஒரு புறம் வச்சுக்கோ. இந்த உணவுகள் ஒரு புறம் இருக்க, அடுத்த பக்கம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இன்றைய காலகட்டத்துல உடற்பயிற்சி மிக மிக குறைவு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஒரு நல்ல உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்ப இன்றைய காலகட்டங்கள்ல உடற்பயிற்சி செய்யறது அதிகமா குறைவா? நீங்க உடற்பயிற்சி செய்றீங்களா? நீங்க ஸ்கூல்ல செய்வோன்னு சொல்லி இப்ப வேற எதுவும் உடற்பயிற்சி செய்யல நீங்க? கிரிக்கெட் பிராக்டிஸ் செய்வோம் சொல்றா. ரைட். வேற பிள்ளைகள்? வேலை செய்யக்குள்ள. சாத்விகா சொல்றாங்க வேலை செய்யக்குள்ள உடற்பயிற்சி கிடைக்குது சார் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அதற்கு மேலதிகமா? சொல்றாரு விளையாடும் பொழுது. நிச்சயமா. ரைட். அப்ப என்ன செய்யணும் நம்மளும் ஆரம்பத்துல என்ன செய்யணும்? யாரும் சொல்லுங்க தம்பி. ரைட். நம்மட உடலை பாத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல உடற்பயிற்சியும் தேவை. விளங்குதா? உடற்பயிற்சியும் இருந்தா தான் என்ன செய்யலாம், இந்த தொற்றா நோய்களுடைய தாக்கத்திலிருந்து இன்றைய காலகட்டத்தில் நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள், சிறுவர்களுக்கும் சரியா, சிறுவர்களுக்கும் பாடசாலை செல்லக்கூடிய சிறுவர்களுக்கும் என்ன இருக்கு, இந்த தொற்றா நோய்கள் காணப்படுது. சுகர், அதே போல உயர் குருதி அழுத்தம் இதெல்லாம் காணப்படுது. எனவே நம்முடைய உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும், சரியான உடற்பயிற்சி செய்யணும். அப்ப உடற்பயிற்சி ரைட் வருவோம், அடுத்து வருவோம், தியானத்துக்கு வருவோம். ரைட். உடற்பயிற்சி செய்யணும் சொன்னா உங்களுக்கு காலையில பாடசாலையில பெரும்பாலும் உடற்பயிற்சி மேற்கொள்ளப்படுது. அப்ப நீங்க உடற்பயிற்சி செய்வீங்களா காலைல? எல்லாருடைய பாடசாலையும் உடற்பயிற்சி நடைபெறுதா? வருது. ஒரு சில பாடசாலைகள்ல நடைபெறாம இருக்கலாம். பெரும்பாலான பாடசாலைகள்ல காலை கூட்டத்தோட என்ன செய்யறாங்க, உடற்பயிற்சி செய்யறாங்க. அப்ப அதற்கு மேலேயுமா அப்படி செய்யாட்டி என்ன செய்யலாம், நீங்க கட்டாயம் விளையாடுவீங்க. ஈவினிங் கொஞ்சம் ஒரு ½ அன் அவர் என்ன செய்யலாம், விளையாடலாம். அதை விட ஈஸி பாத்தீங்கன்னு சொன்னா
உங்களுடைய நாளாந்த செயற்பாடுகளை நீங்களே செய்து கொள்றது. குழந்தை பிள்ளைகள் வீட்டில் அம்மா அப்பா போன்றவங்களுக்கு என்ன செய்யலாம், நீங்க உதவி செய்வதன் ஊடாக வீட்டில் சிறு பூந்தோட்டம் அமைக்கலாம், சிறிய ஒரு வீட்டு தோட்டம் அமைக்கலாம், அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுக்கலாம், அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா வீட்டில் உள்ள சில வேலைகளை நீங்க உங்கள் தாய் தந்தையரோடு இணைந்து செய்யும் பொழுது உங்களுக்கான உடற்பயிற்சி கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும் சார். வீட்டுல நீங்க அம்மா அப்பாவுக்கு செய்யக்கூடிய வேலைகள் என்னது? சார் தேங்காய் உதவியா திருவுறது, மரக்கறிகள் வெட்டுறது, அப்படி செய்யுங்க. வீடு கூட்டுறது right. அப்படி செய்யுங்க. ஏன்னா right. வீடுகளை சுத்தம் செய்தல், வீடு வாசல் சுத்தம். Okay, right. நாங்களே அயன் பண்ணிக்கிறது சார். ஓகே, உடைகளை நீங்களே அயன் பண்ணிக்கிறதா? ஓகே, அப்ப நீங்களும் பெரும்பாலும் வீட்டுல படுக்கையை மடித்து வைத்தல். ஓகே, நான் குட். அவ இங்க உள்ள அனைவரும் பார்க்கும்போது வீட்டை தாய் தந்தையருக்கு உதவுறீங்கண்ணா. ரைட். அடுத்து நீங்க பாடசாலையை உடற்பயிற்சி செய்யலாம் மற்றும் மாலை நேரங்கள்ல கொஞ்சம் விளையாடலாம். அதனூடாக நீங்களா உடற்பயிற்சியை செய்து கொள்ளலாம். பட் அடுத்து பார்க்கலாம் பிள்ளைகள் என்ன செய்யணும். இன்னும் ஒன்று சொல்லுங்க பாப்போம். சைக்கிள் ஓடுறது. சைக்கிள் ஓடலாம், அதுவும் ஓகே. சைக்கிள் ஓடுறதும் ஒரு சிறந்த உடற்பயிற்சியா வந்து பார்க்கப்படுகின்றது. மிக சிறந்த உடற்பயிற்சி சொன்ன பிள்ளைகள் நீங்க பார்க்கலாம் நடக்கிறது. எது முதலாவது? ஒவ்வொரு நாளும் நடைப்பயிற்சி செய்வது, அது ஒரு நல்ல உடற்பயிற்சி. அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா சைக்கிள் ஓடுறது, அதுவும் ஒரு நல்ல உடற்பயிற்சி. அதோட அது இல்லாட்டி சொன்னா நீங்க பார்க்கலாம் நீச்சல் பண்றது, ஸ்விம்மிங் சொல்லுவோம். இது மூன்றும் தான் சிறந்த உடற்பயிற்சியாக சொல்லப்படுகின்றது. ரைட். அப்ப கட்டாயம் உடற்பயிற்சி தேவை, அதை நீங்க பின்பற்றணும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சுகாதார உணவு மற்றும் பானங்களை உட்கொள்றது, இதான் முதல்ல பார்த்தோம். அதாவது சுகாதார உணவு. இப்ப இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம், கடையில பானங்களை வாங்கி பருகிறோம். அப்ப அதுல அதிகமான சீனி இருக்கு, கொழுப்பு, இப்படியெல்லாம் பாக்குறோம். அப்ப கடையில இருந்து வாங்கி பருகிற பானங்களை வந்து குறைத்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க என்ன செய்யலாம் நீங்களே பானங்களை எப்படி தயாரித்து கொள்ளலாம்? வீட்லயே செய்யலாம் சார். வீட்டுல செய்யலாம். இப்ப வீட்டுல எலுமிச்சை சாறு செஞ்சு அது ஒரு பானம் செஞ்சு கொள்ளலாம். வேற என்ன செய்யலாம்? தொடான் ஆரஞ்சு சார். ஆரஞ்சுல செய்யலாம், தொடாம் செய்யலாம். வேற பிள்ளைகள் தியுல் செய்யலுமா? பழங்கள்ல என்ன செய்யலாம்? பழங்களை நீங்க வந்து பழச்சாறுகளை செய்து பருகலாம், தர்பூசணில செய்யலாம். ரைட். அப்ப என்ன செய்யணும், நீங்க ஆரோக்கியமான பானங்கள், பழங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பானங்களை நீங்க பெரும்பாலும் பருகலாம். சரியா? அப்ப தரமான பானம். அடுத்து தரமான உணவு நம்ம பார்த்தோம். அந்த கடையிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய உணவுகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அதிக அளவு இனிப்பு, உப்பு, எண்ணெய், அதாவது திரும்ப திரும்ப பயன்படுத்துகின்ற எண்ணெய்கள் காரணமாக தான் அதிகளவான பிரச்சனை வருவதாக சொல்லப்படுகின்றது. எனவே கடையிலிருந்து பெற்றுக்கொள்கின்ற உணவுகள்ல மேற்குறித்த விடயங்கள், அதாவது எண்ணெய் மற்றும் அந்த மாதிரி, அதாவது என்ன சொல்றது, சுவைக்காக மேலதிகமாக சேர்க்கப்படுகின்ற சுவை ஊட்டிகள், கலரிங். அப்ப இன்றைய காலத்துல கலரிங் ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. ரைட். அப்ப இதெல்லாம் செயற்கையாக பதப்படுத்தப்பட்டு அது செயற்கையின் ஊடாக பெறப்படுகின்ற உணவுகள். அப்ப இதெல்லாம் எனது உடலுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும். எனவே முடிந்த அளவு பார்த்தீங்கன்னு சொன்னா சுகாதாரமான முறை, தரமான உணவுகளை உட்கொள்ளணும். இப்ப சுகாதாரமான உணவுகள்னு சொன்னா அதுல நிச்சயமா வீட்டில் சமைக்கக்கூடிய உணவா தான் இருக்கும். அடுத்து பானங்களை பார்க்கலாம். இந்த பழங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பானங்களை பருகுவது மிக நல்லது. அடுத்து என்ன செய்யலாம், இந்த வைத்திய ஆலோசனைகளை பின்பற்றுறது. அப்ப இது மிக முக்கியமானது. பிள்ளைகள் வைத்திய ஆலோசனைகளை பின்பற்றி அதற்கு ஏற்ப நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து இந்த புகைப்பிடித்தல் மற்றும் மது பழக்கம். இப்ப இந்த விடயங்களும் என்ன செய்யும், எமது தொற்றா நோய்கள் நிலைமையை வந்து மேம்படுத்தக்கூடிய தன்மை காணப்படும். ஓகேவா?
இப்ப மேற்குறித்த 3 விடயங்களை விட நம்ம 4வதா பார்த்த விடயம், அதாவது புகைப்பிடிப்பாளர்கள், அதே போல மதுபான பாவனையாளர்கள், போதைப்பொருள் பாவனையாளர்கள், ரைட். அப்ப இவர்கள் ஊடாகத்தான், இவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தொற்ற நோய்களுடைய தன்மை, தொற்றக்கூடிய தன்மை அதிகரிச்சிருக்கின்றது. இப்ப புகைப்பிடிப்பதனால நிச்சயமா இருதயம் சார்ந்த நோய், அதே போல ஈரல் சார்ந்த நோய்கள் வந்து அதிகமா ஏற்படும். இப்ப இன்றைக்கு புற்றுநோயும் வர காரணமா அமைது. ஏன்னா இந்த வெற்றிலை போடுகிற சப்பவர்கள், அதே போல வந்து மதுபான பாவனையாளர்கள். எனவே நாம் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்றால் முதல்ல நிச்சயமாக இந்த போதைப் பொருள் சார்ந்த விடயங்கள்ல நாம் என்ன செய்யணும்? தவிர்க்கணும் சார். நிச்சயமா தவிர்க்கணும். நம்ம போதைப் பொருள் பாவனையை தவிர்த்தாதான் நம்ம என்ன செய்யணும்? ஆரோக்கியமா வாழலாம். அதோட சேர்ந்து போதுமான உடற்பயிற்சி செய்யணும். அது மட்டும் இல்லாம சுகாதார உணவுகளை உட்கொள்ளணும், சுகாதார தன்மையான பானங்களை உட்கொள்ளணும், அடுத்து சிறந்த சுகாதார பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளணும். இது மிக முக்கியமானது. புரியுதா? அதாவது குளித்தல், நன்றாக பல் துலக்குதல், இதெல்லாம் வரும். சுத்தமான ஆடை அணிதல், இதெல்லாம் அதாவது சுகாதார பழக்க வழக்கங்கள் நம்ம நிச்சயமா பின்பற்ற வேண்டும். அதே போல வைத்திய ஆலோசனைகளையும் நம்ம அதை பின்பற்ற வேண்டும். உங்களுக்கு பாடசாலைகள் வருவாங்க, உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கூறி தருவார்கள். ரைட். ஓகே பிள்ளைகளை, தற்போது பார்த்த விட விளையாச்சா உங்களுக்கு? ரைட். அப்ப நீங்க இந்த சுகாதார உணவுகளை உட்கொள்றீங்க? சொல்லுங்கம்மா. நீங்க வந்து ஆரோக்கியமான உணவுகளை, ஆரோக்கியமான பானங்களை உட்கொள்றீங்க? சில பேர் யோசிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், நீங்க வந்து இந்த ஆரோக்கியமான உணவுகளுக்கு ஆசையா, வீட்டில் தயாரிக்கப்படக்கூடிய உணவுகளுக்கு ஆசையா, அல்லது வந்து கடையிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய உணவுகளுக்கு தான் ஆசையா? என்ன கேட்கிறேன்? என்ன உணவு சாமி? வீட்டுல தயாரிக்கிற உணவு சார். ஓகே, வீட்டில் தயாரிக்கிற உணவு தான் ஆரோக்கியமான உணவுகளா இருக்கும். வெளியிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய உணவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா நிறமூட்டி, சுவையூட்டிகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு, அதே போல எண்ணெய், சீனி, கொழுப்புகள் அதிகமாக சேர்க்கப்படும் தன்மையை பார்க்கலாம். தொடர்ச்சியாக பயன்படுத்துகின்ற எண்ணெயை பயன்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு, சோட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அப்ப அந்த எண்ணெயில பதப்படுத்தும் பொழுது என்ன செய்வாங்க? தொடர்ச்சியாக வந்து குறித்த எண்ணெயை பயன்படுத்தும் பொழுது கொலஸ்ட்ரால், இருதய சார்ந்த நோய்கள் அதுக்கான அறிகுறிகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே பிள்ளைகள், அப்ப இன்றைய தினம் பார்த்த விடயங்கள் பெரும்பாலும் வைத்தியசாலை தொடர்பாக பார்த்தோம், அதே போல ஆயுர்வேத வைத்தியசாலை தொடர்பாக பார்த்தோம். அதுக்கு மேலதிகமாக சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற பணிகள் தொடர்பாக பார்த்திருந்தோம். கடைசியா பார்த்தோம் என்னது? ஆயுர்வேத வைத்தியசாலை, அதே போல இந்த தொற்றா நோய்கள் சொல்லப்படுகின்ற இருதய நோய், நீரிழிவு நோய், சிறுநீரக நோய், புற்றுநோய். இப்போ இந்த நோய்களை எப்படி தடுக்கிறது, அல்லது அந்த நோய்களை வந்து என்ன சொல்றது, இல்லாமாக்கி கொள்வதற்கான நாம் செய்ய வேண்டிய விடயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்திருந்தோம். உங்களுக்கு இந்த பகுதி விளங்குச்சா பிள்ளைகள்? ஓகே, ஒரு சிலரோட பதில் மட்டும் தான் தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. ரைட். ஓகே பிள்ளைகள், ரைட். நம்ம இதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்த பகுதிக்கு போகலாம். சரி, அடுத்த பகுதியை கொஞ்சம் பார்ப்போம். ரைட். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் வந்து சுகாதார சேவை தொடர்பாக, சுகாதார பணிமனை மற்றும் சுகாதாரம் தொடர்பாக பார்த்தோம். சுகாதார சேவை தொடர்பான விடயங்களை வந்து நம்ம தற்சமயம் உங்க கூட கலந்துரையாடி இருந்தோம். ரைட். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு முக்கியமான விடயம். என்ன விடயம் பிள்ளைகள்? பாப்போமா? ரைட். உங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். என்ன விடயம்? கல்வி.
ரைட், பார்ப்போம். அப்ப இந்த கல்வி வளத்தை எப்படி சொல்றாங்க பிள்ளைகள்? இந்த கல்வி வளம் இருக்கு தானே? மனித வளம். ஓ, மனித வளம். ஓகே, இந்த கல்வி என்ன சொல்றாங்க? மிக பெருமதி. அதாவது பார்க்கலாம், நீங்க வந்து அத பெருமதி வாய்ந்த வளமா மனித வளத்தை சொல்றாங்க. இந்த கல்வியை பத்தி பார்க்க போறோம். ரைட், பார்ப்போம். இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து இந்த வளங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு நாட்டில் காணப்படக்கூடிய வளங்கள்ல வந்து மிக மிக பெருமதியான ஒரு வளம் தான் மனித வளம். ஓகேவா? ஒரு நாட்டில் காணப்படக்கூடிய நிறைய வளங்கள் காணப்படும். நிறைய வளங்கள் காணப்படக்கூடிய நாட்டில் வந்து மிக மிக பெருமதியான ஒரு வளம் தான் என்ன வளம்? இந்த மனித வளம். ஓகேவா? இப்போ நான் கேட்டேன் கல்வியை பத்தி என்ன சொல்றான்னு கேட்டிருந்தேன். சரியா? இந்த மனித வளத்தினுடைய என்ன சொல்றாங்க? விருத்திக்கு அந்த அந்த மனித வளத்தை வந்து பெருமதி ஆக்குறதே எதனால? எந்த விடயத்தால? இப்ப பிள்ளைகள் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு நாட்டுல உள்ள வளங்கள்ல பெருமதியான வளம், அதே போல மிக முக்கியமான வளம் மனித வளம்னு பார்த்தோம். அந்த மனித வளம் வந்து எப்படி பெருமதியான வளமா மாறுது? கல்வியின் மூலம். வெரி குட். யார் சொன்னாங்க விடைய? யாருமா சொன்னது கல்வியின் மூலம்னு சொல்லி? சார், ஓகே, பாவி தான் சொல்லியிருக்காங்க கல்வியின் மூலம். ரைட். இப்ப என்ன சொல்றோம் நம்ம? ஒரு நாட்டுல உள்ள வளங்கள்ல மிக முக்கியமான பெருமதியான வளம் வந்து மனித வளம்னு சொல்றாங்க. அந்த மனித வளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மனித வளம் பெருமதியான வளமா மாறுறதுக்கு காரணமா இருப்பது எது? இந்த கல்வி. சரியா? ரைட். அந்த மனித வளத்தினுடைய விருத்தி மற்றும் இருப்பு ஆகிய 2 விடயங்கள் மீதும் தாக்கம் செலுத்துற விடயம் இந்த கல்வி. சரியா? கல்வி இருப்பதுனால தான் அந்த மனித வளம் என்ன செய்யப்படுது? ஒரு பெருமதியான வளமா காட்டப்படுகின்றது. சரியா? ரைட். அப்ப அப்படிப்பட்ட கல்வியை வந்து பெறுகின்ற உரிமை, சரியா? அப்ப அப்படிப்பட்ட கல்வியை பெறுகின்ற உரிமை வந்து எல்லோருக்கும் காணப்படுகின்றது. இப்ப மனிதனுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மனித உரிமைகள் காணப்படுகிறது. விரும்பிய இடத்துல வசிக்கலாம், விரும்பிய மொழியை பேசலாம், விரும்பிய மதத்தை பின்பற்றலாம். இதெல்லாம் மனிதனுடைய அடிப்படை உரிமைகளாக பார்க்கப்படுகின்றது. எனவே மனிதனுக்கு இந்த கல்வியினை பெறக்கூடிய உரிமையும் உண்டு. விளங்குதா? ரைட். அப்ப சிறுவருடைய உரிமையாக இந்த கல்வி வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. ஓகே பிள்ளைகள்? இந்த பகுதி விளங்குச்சா? ரைட். அப்ப ஒரு நாட்டுல உள்ள பெருமதியான வளம் எது? கல்வி. இல்ல, மனித வளம். மனித வளம். அந்த மனித வளம் எப்படி பெருமதியான வளமா மாறுது? கல்வியின் மூலம். அப்ப கல்வியுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு விளங்குச்சா இப்ப? எஸ் சார். இப்ப நம்ம ஒரு பெருமதியான ஒரு மனிதனா ஒரு வளமா மாறணுமா நம்ம என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும் சார். இந்த கல்வி வளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கல்வி வளத்தை பெற்றுக்கொண்டா தான் நம்ம என்ன செய்யும்? நம்ம பெருமதியான வளமா மாறலாம். ஆமாவா இல்லையா? ஓகே. நீங்க இப்ப பெருமதியான வளமா மாற வேண்டுமா என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். ஓ, நல்லா படிக்கணும். ஓகே, நல்லா படிச்சா தான் என்ன செய்யலாம்? நம்ம வந்து நம்மளும் ஒரு பெருமதியான வளமா மாறலாம். சரியா? ரைட். இப்ப இந்த பகுதி விளங்குச்சா உங்களுக்கு? ஒரு நாட்டினுடைய பெருமதியான வளம் வந்து மனித வளம். அந்த பெருமதியான வளத்தை வந்து பெருமதியாக்குவதற்கு காரணம் வந்து இந்த கல்வி. சரியா? இப்ப மனித வளத்தினுடைய விருத்தி அதே போல அதன் இருப்பு ஆகிய 2 விடயங்கள்ல இந்த கல்வியானது தாக்கம் செலுத்துகின்றது. அப்ப மனித உரிமையை பொறுத்தளவுல மனிதன் அனுபவிக்கக்கூடிய நிறைய உரிமைகள்ல கல்வியினை பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமையும் காணப்படுகின்றது. இப்ப சிறுவர்கள் கட்டாயம் என்ன செய்யப்படுறாங்க? கல்வியினை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே. இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு சில விடயங்களை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ரைட். ஓகே பிள்ளைகள். ரைட், பார்ப்போம். அப்ப இன்னைக்கு பார்த்த விடயங்களை ரைட் யாருக்கு சொல்ல முடியும்?
இன்று பார்த்த விடயங்களை ஒரு மீட்டல் மாதிரி. இன்று என்ன விடயங்கள் பார்த்தோம் நம்ம? சுகாதார சேவையின் செயற்பாடுகள், பார்த்தோம். வேற தொற்றா நோய்கள், ஒரு சாகித்யம் தொற்றா நோய் தொடர்பா பார்த்தோம். அடுத்து வேற பிள்ளை வைத்திய முறை பத்தி, என்னம்மா? மாவட்ட வைத்திய முறை சார். வைத்தியசாலை தொடர்பா பார்த்தோம். ஏன்னா மேலத்தைய வைத்தியசாலை வைத்தியசாலைகள் தொடர்பா பார்த்தோம். அப்ப அதுல தான் என்ன வருது? ஆரம்ப சுகாதார சிகிச்சை நிலையம், விசேட வைத்தியசாலை, பிரதேச வைத்தியசாலை, ஆதார வைத்தியசாலை, ஏன்னா மாவட்ட வைத்தியசாலை, மாகாண வைத்தியசாலை, போதன வைத்தியசாலைன்னு பார்த்தோம். ரைட். வேற தொற்று நோய் வருவதற்கான காரணங்கள் சார். தொற்று நோய்களுக்கான காரணங்களும் பார்த்தோம். ரைட். ஓகே, அதோட இணைஞ்சு பார்த்தோம். ரைட். வேற தடுக்கிறதுன்னு பார்த்தோம் சார். என்னம்மா? தொற்றா நோய்கள் வருவதற்கான காரணம். தொற்றா நோய்கள் வருவதற்கான காரணம், அதோட அந்த தொற்றா நோய்களை எவ்வாறு தடுப்பதற்கான காரணம். வேற பிள்ளைகள் கல்வி தொடர்பாக. கல்வி கடைசியா நம்ம பார்த்தோம். Right. அதுக்கு முதல்ல இன்னொன்னு பார்த்தோமே, ஆயுர்வேத வைத்தியசாலை தொடர்பா பார்த்தோம். ஓகேவா? ரைட். ஓகே சார். இன்றைய தினம் வந்து நம்ம பார்த்த விடயம் உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? ஒரு சிலர் மட்டும் தான் பேசுறீங்க. என்ன செய்யணும்? மைக் ஆன் பண்ணிட்டு பேசணும். பேசி நீங்க சொல்லலாம். ஓகேம்மா. அப்ப இன்றைய தினம் வந்து நம்ம குறிப்பிட்ட சில விடயங்களை பார்த்தோம். சுகாதார சேவையில வந்து என்ன பார்த்தோம்? அந்த வைத்தியசாலை முறைகளை பார்த்தோம். சரியா? சுகாதார சேவையில வந்து நம்ம என்ன செஞ்சோம்? வைத்தியசாலை முறைமையை நம்ம பார்த்தோம். அடுத்து உங்களோட பகுதிகளில் உள்ள வைத்தியசாலை தொடர்பாக நம்ம கலந்துரையாடி இருந்தோம். அடுத்து பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மேலத்தைய வைத்திய முறையின் கீழ் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட நோய் நிவாரணம், அந்த விடயங்கள் தொடர்பாக பார்த்துருந்தோம். சரியா? அப்போ அதில் நிறைய நோய்கள் வந்து ஒழிக்கப்பட்டுருச்சு. உதாரணமாக யானைக்கால் நோய், அதே போல் தொழு நோய், மலேரியா, தொற்று நோய்கள் வந்து அந்த ஒழிக்கின்ற வேலை திட்டம் தொடர்பாக கலந்துரையாடி இருந்தோம். அதன் பிறகு என்ன பார்த்தோம்? இந்த சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் மூலமாக நடைபெறுகின்ற நடைமுறைப்படுத்தப்படுகின்ற விடயங்கள் தொடர்பான விடயங்கள் நம்ம வந்து கலந்துரையாடி இருந்தோம். அதன் பிறகு என்ன பார்த்தோம்? இந்த ஆயுர்வேத வைத்திய முறை, அந்த ஆயுர்வேத வைத்திய முறையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் நிறுவனங்கள் தொடர்பாக நம்ம கலந்துரையாடி இருந்தோம். அதன் பிறகு இந்த தொற்றா நோய்கள் தொடர்பாக பார்த்துருந்தோம். அந்த தொற்றா நோய்கள் ஏன் ஏற்படுது? சரியா? அந்த தொற்றா நோய்கள் ஏற்படாம இருக்க நாம் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் போன்ற விடயங்களை பார்த்தோம். இறுதியாக நாட்டில் உள்ள பெருமதியான வளம் மனித வளம் என்றும், அந்த மனித வளம் பெருமதியான வளமா மாறுறதுக்கு காரணம் கல்வி என்றும் பார்த்திருந்தோம். ஓகே பிள்ளைகள்? அப்ப இன்றைய தினம் நம்ம பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சா? ஓகேம்மா. ரைட். அப்ப பிள்ளைகள் ஒரு கேள்வி நீங்க எழுதி கொள்ளலாம். இந்த தொற்றா நோய்கள் சொல்லப்படுகின்ற இந்த இருதய நோய், நீரிழிவு, சிறுநீரக நோய், புற்றுநோய். சரியா? எழுதி கொள்ளுங்க. தொற்றா நோய்கள் பிள்ளைகள் நான் பேச வேணாம் உங்களுக்கு? ஓகே, எழுதி கொள்ளுங்கம்மா. ஓகேம்மா. தொற்றா நோய்களை தடுப்பதற்காக, அதாவது வராமல் தடுப்பதற்காக நாம் மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள் எவை? ஓகே பிள்ளைகள்? இப்போ இந்த விடயங்களை கொஞ்சம் நீங்க மேலதிகமா தேடி எழுதி கொண்டு வாங்க. நான் பார்த்த விடயங்களோடு சேர்த்து என்ன செய்ய, இன்னும் சில விடயங்களை எழுதி கொண்டு வரணும். ஓகேவா? ஓகேம்மா. ரைட். அப்ப அந்த விடயங்களை நீங்க எடுத்துட்டு வாங்க. நமக்கு கல்வி தொடர்பா அடுத்த வகுப்புல மேலதிகமா கலந்துரையாடுவோம். அப்ப இன்றைய தினம் இணைந்து கொண்டவங்க அனைவருக்கும்
நன்றி. குட் நைட். Thank you, sir. Good night, sir. ஓகேம்மா, நன்றி. Good night, sir. குட் Thank you, நைட் sir. குட் நைட்மா. எல்லாரும் leave ஆகுங்க.